விடிஞ்செடுத்தோன்னு 10 பேர் வந்து அவன் அப்படி இருக்கான் இப்படி இருக்கான்னு சொன்னான். ஏதோ பார்க்கணும் ஒரு சபலை வந்தது. இப்ப எனக்கு பிடிக்கல போறேன். அத பத்தி இப்ப என்னங்க? போங்க போங்க. நீ சும்மா வாங்க. நீங்க என்ன இங்க சத்தம்? யார் நீங்க? பெருக்கா பெருக்கா. வேற யாரு வீட்டுக்கு வந்துட்ட போல் இருக்கியா? அங்க பாரு, அன்னைக்கு கோயில்ல பாக்கல அந்த பொண்ணு. சரி சரி வா. அட பாய். அரே உங்க பாரு. யார் நீங்க? எங்க நிஜமா? வாங்க வாங்க. எப்ப வந்தீங்க? அண்ணி இவங்கதான் வேலண்ண அப்பா. ஐயா இவங்கதான் வேலண்ண சம்சாரம். இந்த வீடு வேலண்ண வீடே தான். மாமா மாமா, என்னது? நான் என்ன தவறு செஞ்சாலும் என்ன மன்னிச்சிடுங்க மாமா, என்ன மன்னிச்சிடுங்க. எனக்கு எந்திரிம்மா. இன்னும் என்ன யோஜனை? வாங்க நீங்க. வாங்க மாமா, உள்ள வாங்க. போங்க போங்க. என்ன பட படம் என்னடா ஓட்டாடுற போட்டு போயா. உட்காருங்க மாமா. மாமா, இன்னைக்குதான் என் மனசு நிம்மதி அடைஞ்சது. வீடும் நிறைஞ்சிருக்குது. அம்மா, இத்தனை நாளா உன் குணம் தெரியாம உன் பேர்ல வெறுப்பாவே இருந்துட்டேன். அதெல்லாம் மறந்து என்ன மன்னிச்சிரம்மா. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க மாமா. டேய் ராஜா கண்ணு, உன் பேர் என்னடா? மணி. பாத்தியா, அந்த பயவுல நறுக்கு தெரிச்ச மாதிரி அப்ப மாதிரி இல்ல பேசுது. மணி, இது யார் சொல்லு? பூதமா? மணி தப்பு, தாத்தா இல்ல. குழந்தைய கடிஞ்சிக்காதம்மா. தாத்தா மீசையும் ஈசையும் பார்த்துட்டு பூதம்னு சொல்றான். ஐயாவரே, இனிமே நான் இந்த மீசை எடுத்துட வேண்டியதுதான். ஏனுங்க? ஏன்னா என் மகன் சபதப்படி அவன் வீட்டுக்கு தானே நான் வந்திருக்கேன். ஆமா. அதனால என்னப்பா, அப்பா மகள 1000 தடவை சண்டை போட்டுக்கிறதா பழையபடியும் சேர்ந்துக்கிறதா? இதுல என்ன ஆச்சரியம்? நீங்க ஒண்ணு தலை நிமிருங்க, ஒரேடியா சாச்சிட்டீங்களே. வீட்டுக்கு வீடு வாசப்படித்தானுங்க. நீ ஒரு பக்கம். மெக்கானிக் சார், அப்பா இங்க வந்ததுல அமுதாவுக்கு இத்தனை நாளா இருந்த ஒரு பெரிய கவலை. நீங்க எல்லாம் பார்த்தாச்சு. இனிமே வீட்டுக்கு புறப்பட வேண்டியது தானே? ஐயாவரே என்னங்க? உட்காரியா. இது யார் வீடியா? ஏன் வீடுதான். ஓஹோ. இனிமே இந்த வீட்டை விட்டு ஒரு அடி நகர மாட்டேன். ஏய் முத்தையா ஐயா, போய் அந்த வீட்டுல இருக்க ஜாமான் தட்டு மூட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு பூட்டி சாவிய கையில கொண்டா. இனிமே இந்த வீட்டுல நீ தாண்டா சமைக்கணும். அப்ப இப்பவே போகட்டுங்களா? யோ ஐயாவரே, ஐயா இந்த பொண்ணு பச்சை கிளி மாதிரி இருக்க. அடுப்பங்கரை கிட்ட போனா முகம் என்ன ஆகுறது? இந்தாமா, இனிமே அடுப்பங்கரை கிட்ட நீ போக கூடாது. அந்த பையதான் சமைக்கணும். அப்பா வேலு, இந்த மனுஷன் வேலை வேலைன்னு தெரு தெருவா அலைகிறான். ஒரு வேலையை கொடுத்து ஒரு இடத்துல மனுஷனை உட்கார். அப்பா, உங்க இஷ்டப்படியே இனிமே இங்க எல்லாம் நடக்கும். ஆனா நீங்க மட்டும் சலிச்சுக்காம சந்தோஷமா இருந்தா போதும். சார் தந்தி வந்திருக்கு. தந்தி வந்திருக்கு போல. கொஞ்சம் பையனுக்கு வேர்த்து போச்சு. டே ஏ தம்பி, பையனை காத்தாட கொண்டு போயிட்டோம். பத்திரம்டா, பத்திரம் பத்திரம். அமுதா, நாளைக்கு மெட்ராஸ்ல பஸ் ஓனர்ஸ் மீட்டிங்கா, அதனால நான் இப்பவே புறப்படணும். இப்பவே புறப்படணுமா அத்தா? பின்ன தந்தி வந்திருக்குல்ல. சரி. பெருக்கா, பெட்டி படுக்கையெல்லாம் எடுத்து வை. மெக்கானிக் சார், நாளையில இருந்து நம்ம கம்பெனிக்கு உங்களை பிரைவேட் செக்ரட்டரியா நியமிச்சிருக்கேன். பொறுப்போட இருந்து வேலையை கவனிங்க. நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு போதாது, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஒத்துக்க. சரி சரி, டைம் ஆச்சு, நான் புறப்படுறேன். சாப்பிட்டுட்டு போலாம். எல்லாரும் வாங்க. வாங்க மாமா. வாயா. சாப்பாடா வா. பார்த்து பார்த்து வை. ஆறாவன் காரை ஓட்டுறவன் நீதானா? பார்த்து ஜாக்கிரதையா பந்தவஸ்தா கொண்டு போய் சேர்க்கணும், தெரியுமா? ஆகட்டுங்க. கூட போறவன் அவன். நான் தாங்க. அண்ணன் எங்க போனாலும் கூடவே போவேன். எல்லா பயலும் கொஞ்சம் நெஞ்சில பயத்தை வச்சு நடங்க. நீதானப்பா கூட போற? ஆமாங்க. ஒரு பூஜாவில எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு சர்க்கரையை போட்டு கலக்கி ஜாக்கிரதையா வச்சுக்கோ. தொண்டையை நரைக்கிறது போதும்.
அமதா, நான் வரட்டுமா? சரி அத்தா, போனதும் லெட்டர் போடுங்க. தந்தியே கொடுக்குறேன். மணி, இங்க வா. இங்க பாரு, அம்மா கிட்ட ஜாக்கிரதையா நடந்துக்கணும். இந்த பாரு, அழைப்படாது. நான் வரட்டுமா? டாடா. மணி, டாடா சொல்லு. டாடா. அப்பா நல்ல சகுனா, சீக்கிரம் வண்டியை நாத்து நாத்து. பயவுள்ள கார்ல போறது ஒரு அம்சமா தாங்க இருக்கான். அது நீங்க ரசிக்கிறதும் ஒரு அம்சமா தான் இருக்கு. சும்மா இருங்க. எது பேசினாலும் குறுக்க ஒருக்க விழுந்துட்டு இது விளையாடுதா? அம்மா அம்மா அம்மா, குழந்தை வாட காத்துல கிறங்கி போயிரும், உள்ள கொண்டு போ. என் வார்த்தைப்படி ராமுவையே கல்யாணம் செய்து. அவன் யாரு? உனக்கு மாமன் தானே. அப்பா, ராமுவை நான் கல்யாணம் செய்துக்கிறத விட என் வாழ்நாள் பூராவும் கன்னியாகவே காலம் கழிக்கிறது மேல். அப்படி சொல்லாதம்மா. விமரிசையா உனக்கு ஒரு கல்யாணம் செய்து பார்க்கணும்னு தான் நான் இன்னும் உசுரோடு இருக்கிறேன். தவிரவும் ராமுவுக்கே உன்னை கல்யாணம் செய்து வைக்கணும்னு முடிவு கட்டி எனக்கு தாடி என் சொத்து பூராவும் ராமு பேருக்கே உயிர் வேற எழுதி வச்சிட்டேன். இந்த நிலையில நீ பிடிவாதம் செய்யலாமா? அப்பா, முதல்ல உங்க உடம்பு குணமாகட்டும், அதுக்கப்புறம் கல்யாணத்தை பத்தி முடிவு செய்யலாம். நீ சரின்னு சொல்லு, எனக்கு சௌக்கியமாயிடும். நான் யோசனை பண்ணி சொல்றேன். டைம் ஆச்சு. புது மாதிரியா தெரியுதே. இல்லப்பா, அதே நெஞ்சடைக்குதே. என்னப்பா சொல்றீங்க? விமலா, அப்பா, அம்மா, விமலா. அப்பா. யாரும் விடக்கூடாது. போச்சுக்கிட்டு பேசாம இருக்கு. சரி, போடு. உனக்கண்ணா பாரு. அம்மா, ஐயா, ரெண்டு கட்டுடா. அந்த கை வைங்க. இந்த கை தான். காய வச்சுக்கிட்டு அப்புறம் போடு. விடு, நாலு. இந்தாங்க, உங்க காய். என்ன? எட்டு. நாலு. ஏன்? நீ ஆணி ஆட்டம் ஆடுற வெட்டா. வாங்க. அரைஞ்சு போ. ஏமா? பாருங்க. நீங்களே ஏமா, பாருங்க. இருங்க, நாலு மணி பாருங்க. நீங்க பாருங்க. என்ன உங்க மூணு தானமா போட்டு அங்க சரியெல்லாம் கட்டாதீங்க. அரைஞ்சு போ. உங்க மாலுக்காக அரைஞ்சு பேசுறீங்களா? நான் ஆட்டமே வரேன். வாடா போ. என்ன குச்சில? ஒண்ணும் இல்ல மாமா. நாங்க சும்மா. ஆமா, சாப்பாட்டு கூட வராம எங்க போயிருந்தீங்க? வர வர உடம்பு துரும்பா போகுது. அத்தை, நீ சும்மா இருங்க அத்தை. மிந்தி மாதிரி என்னமா ரயில் வேலையா இருக்காரு, அடிக்கடி மணி அடிச்சு சொன்ன வர்றதுக்கு. வேலை நங்கமல்ல பெரிய செக்ரட்டரியா இருக்காரு, எப்படி வர முடியும்? அதெல்லாம் இருக்கட்டும்பா. உங்க பழைய முதலாளி தயாநிதி பிள்ளை. ஆமா மாமா, என்ன வர சொன்னவா? இல்லப்பா, அவர் இறந்துட்டாருப்பா. எப்படி மாமா இருந்தாரு? என்னமோ உடம்புக்கு டிபிக்கல் வந்துட்டுது. அப்பா என் பிள்ளை, நீ பெருமூச்சு விடாத. கொடுவே தடாவுறாரு. நாம நினைச்சபடி தயாநிதி பிள்ளை காரியத்தை முடிச்சிட்டோம். விமலா என்னை கல்யாணம் செய்துக்க மாட்டான். அவளை கல்யாணம் செய்துகிறதுல எனக்கு இஷ்டமும் இல்லை. இனி அவ உயிரோடு இருக்கிறதும் முறை இல்லை. அவளை சீக்கிரமே தொலைச்சிடும். அப்பதான் ஆஸ்தி அந்தஸ்து எல்லாத்துக்கும் நான் அதிபதியாகும். நீங்க சரின்னு சொல்லிட்ட. எதையும் செய்ய நாங்க தயாரா இருக்கோம். விமலா, தாயில்லா உன் ஆகரிக்கிறதுக்கு சதி திட்டம் போடுற இந்த ராமு கூட இருக்கிறத விட எங்காவது போறதே மேலே பலம் காணாத நீ பல ஊர்களையாவது சுத்திப்பார். நொந்து கிடக்க உன் மனசுக்கு சாரப்படு. இந்த நிமிஷமே புறப்படு. எங்கேயா அவங்க ரெண்டு பேரும்? பக்கத்துல யாரைய பார்க்கணும்னு போயிருக்காங்க, வந்துருவாங்க. சரி, உங்க சாப்பாடு ரொம்ப பிரமாதமா இருந்தது. அவங்க ரெண்டு பேரும் வந்தா நான் ஹோட்டலுக்கு போயிட்டேன்னு சொல்லிடுங்க, நான் வரேன். இல்லங்க, நம்ம பொண்ணு ஆட்டத்தை பார்த்துட்டு போங்க. பொண்ணா? ஆமா. ஆட்டமா? ஆமா. என்னையா சொல்றேன்? என்னங்க நீங்க இப்படி இருக்கிறீங்க? உங்களுக்கு சங்கீதம்னா ரொம்ப பிடிக்கும்னு சொன்னாங்க. உட்காருங்க, 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 இங்க உட்காருங்க. என்ன பாரு. அம்மா, பங்கஜா, பங்கஜா. என்னங்க மோதிர? வைர மோதிரம். அதானே கேட்டேன். நான் அங்க இருந்து பாத்துக்கிட்டே இருந்தேன். என் கண்ணுக்கு பளிச்சு பளிச்சுன்னு தெரிஞ்சது. கொஞ்சம் கொடுங்க.
சரி, நாட்டியத்தை பார்த்தாச்சு, நான் வரேன். இருங்க உட்காருங்க, அவங்க வந்துட்டோமே அப்புறம் போலாம். இத பாருங்க, அவங்க வர்ற வரையிலும் நான் காத்துக்கிட்டு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. நான் போறேன். இருங்க நானே போய் என்னங்க, நீங்க யாரு எவருன்னு எனக்கு தெரியலன்னா தயவு செய்து உங்களை மன்றாடி கேட்கிறேன். பணம் உங்க கையில இருக்குங்கிறதுக்காக இப்படி பாதகமான துறையில ஈடுபடலாமா? நீ என்ன சொல்ற? புரியாத மாதிரி பேசுறீங்க. நீங்க சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக என் வாழ்க்கையை பாழாக்க வந்தீங்களா? உன் வாழ்க்கையை பாழாக்கவா? என்ன உளற? ஒரு நாள் இன்பத்துக்காக ஒரு பெண்ணை விலை கொடுத்து வாங்குறது உங்க மனசாட்சிக்கு முறையா தெரியுதா? இந்த அம்மா விஷயத்தை புரிஞ்சுக்காம பேசாத. விருந்துக்குன்னு சொல்லித்தானே என்ன இங்க அழைச்சிட்டு வந்தாங்க. நீங்க சந்தோஷமா இருக்க விரும்புறீங்கன்னு தானே என்னை இங்க அனுப்பி வச்சிருக்காங்க. என்ன? நான் பிறந்த இடமே வேறு, வளர்ந்த இடம் தான் இங்க. அடுத்தவன் வாழி கெடுக்க நினைக்கிற அயோன்னு மட்டும் என்ன நீ முடிவு கட்ட? குணமுள்ள ஒரு கணவன் கிடைத்து அவரோட கடைசி வரை குடும்ப வாழ்க்கை நடத்து இந்த நிமிஷமே தயார். என்கிட்ட சொல்லி புண்ணியமே இல்லை. வர இனி ஒரு தரம் இந்த மாதிரி நண்பர்கள் வார்த்தையை நம்பி மோசம் போயிடாதீங்க. உனக்கும் சொல்றேன், யார் வந்தாலும் நீ இப்ப சொன்ன உறுதியில் இருந்து எப்பவும் மாறிடாது. இருங்க, என்ன? என்னமோ சொல்லணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். மறந்ததை நினைக்கும் போது இந்த மாதிரி நேரத்துல ஞாபகத்துக்கே வராது. அவகாசமா நீயே சிந்தனை செய்துப்பா. ரொம்ப நேரத்துல எடுத்து இங்க வந்துட்டீங்க. ஏமண்டி விருந்து போஜனாரம் தான் எட்ல ஒன்னிந்தி. ஏன்பா, நீங்க எல்லாம் உண்மையான நண்பர்கள் தானா? ஏன் சார், அதுல என்ன சந்தேகம்? உங்களுக்கு இதுதான் பிழைப்பா? ஏய்யா, நல்ல விருந்து சாப்பாட்டுக்குன்னு கூட்டிக்கிட்டு போய் என்ன ஒரு நாட்டிக்காரி வீட்டுல தான் விட்டுட்டு வரதா? சாப்பாடு மட்டும் இல்லாம கூட கொஞ்சம் சங்கீதமும் கேட்டு ரசிப்பீங்கன்னு தான் அங்க கூட்டிட்டு போனோம். போதும், போங்க வெளியே. இந்த திடீர் சிநேகிதர்கள் விஷயமே திடுக்கிடும்படியாத்தா இருக்கு. உங்களை பெரிய வியாபாரிகள்னு நினைச்சேன். ஆனா இந்த மாதிரி தொழில ஈடுபட்டவங்கன்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். நாயனா கோபம் చేసుకొద్దండి. நாயனாவது கீனாவது முதல்ல இடத்த காலி பண்ணு. போங்க வெளியே. ஸ்நேகிதர்களா? ஸ்நேகிதர்கள் இந்த மாதிரி ஸ்நேகிதர்களோட சேர்ந்தா மனுஷன் உருப்பட்ட மாதிரிதான். நீங்க ஆச்சரியப்படுவீங்கன்னு எனக்கு தெரியும். நீ இங்க வந்த? எங்க வீட்டுல உங்க பொருள் எதையாவது மறந்துட்டு வந்துட்டீங்களா? என்ன அது? உங்க மனசை. என்ன சொல்ற? உங்க மனசை கேட்டு பாருங்க, மறந்துட்டு வந்த பொருள் ஞாபகத்துக்கு வரும்னு சொன்னேன். பங்கஜம், உன்னுடைய பாஷையெல்லாம் எனக்கு புரியாது, கொஞ்சம் விவரமா சொல்லு. இதோ பாருங்க. எம்மோதிரம் நீங்க எனக்கு அன்பளிப்பா கொடுத்தீங்கல்ல? எப்போ? அப்படி சொல்லுவேன்னு பயந்துடாதீங்க. அங்க மறந்துட்டு வந்துட்டீங்க, அதை உங்ககிட்ட ஒப்படைக்க வந்து. பங்கஜம், உன்னுடைய செய்கையெல்லாம் எனக்கு அதிசயமா இருக்கு. உங்களை பணம் பறிக்கிறவங்க, நல்ல உள்ளத்தோட வர்றவங்களை எல்லாம் நடுத்துறதுல அலைய விடுறவங்க, அப்படி இப்படின்னு ஊர்ல உள்ளவங்க சொல்றாங்க. ஊர் உலகத்துல சொல்றதெல்லாம் நம்ப கூடாதுங்க. என் உண்மை கதையை கேட்டதுக்கு அப்புறம் தான் நீங்க எந்த முடிவுக்கும் வர வேண்டாம். ஏற்கனவே ஒரு பெண்ணினுடைய கதையை கேட்டுத்தான் அவளை கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. இப்போ உன் கதையை நான் கேட்க வேண்டாம். அப்படின்னா உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். எனக்கு கல்யாணமும் நடந்து ஒரு குழந்தைக்கு தகப்பனும் ஆயிட்டேன். உங்க மனைவி ரொம்ப பாக்கியசாலி. என்ன அப்படி சொல்ற? உங்களை போல கள்ளமில்லாத கணவன் ஒரு பெண்ணுக்கு கிடைக்கிறது ரொம்ப கடினம். நான் பெரிய துர்பாக்கியசாலி. பங்கஜம், நீ துணையில்லாத தனிமரமா நிக்கிறேங்கிறத சுட்டி காட்டுறேன். அது எனக்கு தெரியாம இல்லை. ஆனா என் வாழ்க்கை கொடிக்கு ஒரு நல்ல பந்தலை ஏற்கனவே நானாவே அமைச்சுக்கிட்டேன். நானும் ஒரு முடிவு செய்துட்டேன். என்ன முடிவு செய்த? சொன்னாலும் நடக்காதது ஏன் கேக்குறீங்க? நீங்க உங்க மனைவி மக்களோட சௌக்கியமா இருங்க, அதுவே போதும். பங்கஜம், உன்னுடைய பேச்சு செய்கை நடத்தையெல்லாம் பார்த்து நான் பேராச்சரியப்படுறேன். அதனால எனக்கு என்ன பலன்? நான் வர்றேன். எப்ப நீங்க இங்க வந்தாலும் இந்த ஏழை வீடு தேடி வந்தா உங்களை வரவேற்கிறதுக்கு ஒவ்வொரு நிமிஷமும் என் இதயம் துடி துடிச்சுக்கிட்டு இருக்கும். இதை மட்டும் என்னைக்கும் மறந்துடாதீங்க. நான் வர்றேன். என்ன என்ன பெட்ரோல்லாம் போட்டு வந்துட்டேன், ஊருக்கு புறப்பட வேண்டியதுதான். சரி சரி, பெட்டி படுக்கலாம் எடுத்து கார்ல வை. இந்த அம்மா யாருங்க?
உனக்கேண்டா இதெல்லாம் சொன்ன வேலையை செய் எடுத்து வை